இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஆகஸ்ட் வில்லா. நான் இப்போது பல்லாவரத்துலேருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் வாக் த்ரூ பண்ணுறேன். காமாட்சி ஹாஸ்பிட்டலில் லெஃப்ட் எடுக்கிறோம். இது ரைட் சைடில் காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜு. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒடிசா பவன், அஸ்ஸாம் பவன் இருக்குது. காமாட்சி ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜு முடிஞ்ச பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்னல் வரும். சிக்னல் எடுக்கக்கூடாது. லெஃப்ட் சைடில் முருகன் ஸ்டோர்ஸு, ஹோண்டா ஷோரூமு, மாருதி ஷோரூம்லாம் வரும். நம்ம திரும்ப வேண்டியது சோஃபா 33 இருக்கு இல்லைங்களா, அதை ஒட்டி லெஃப்ட்டில் திரும்பணும். லெஃப்ட்டில் திரும்பி இது வந்து 30 ஃபீட் ரோடு. நேராக வரீங்க. நேராக வந்தோடனே அது எண்டு வந்தோடனே ஜஸ்ட் ஒரு ரைட்டு திரும்பி லெஃப்ட்டு திரும்போம். அது வந்தீங்கன்னா அதுதான் வந்து ராம்நகர் 18th மெயின் ரோடு. இந்த ரோடு வந்து லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பினீங்கன்னா தான் குபேர நகர் 11th ஸ்ட்ரீட்டு. இதில் தான் வில்லா இருக்குது. 1744 ஸ்கொயர் ஃபீட் வில்லா இருக்குது. நார்த்து ஃபேஸிங் அண்ட் ஈஸ்ட்டு ஃபேஸிங். பில்டப் ஏரியா வந்து 1744. இங்கே மெட்ரோ வாட்டர், ட்ரைனேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ரோடு வந்து 30 ஃபீட் ரோடு. வெல் டெவலப்டு லொக்கேஷன். சுற்றி மரம் தான் இருக்கும். பாருங்கள், இதுதான் வந்து சைட்டு, வில்லா சைட்டு. ரெடி டு ஆக்குப்பை. இது மொத்தம் வந்து 6 வில்லா. அதில் அவைலபிளாக இருக்குது 4 வில்லா அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம வில்லாக்குள்ளே போகிறோம். போனீங்கன்னா லெஃப்ட்டில் 3 வில்லா இருக்கும், லெஃப்ட்டில் 3 வில்லா இருக்கும், ரைட்டில் 3 வில்லா இருக்கும். இது ஸ்ட்ரெயிட் காமன் பேசேஜ். லெஃப்ட் ரைட்டு கார் பார்க்கிங். இப்போ ரைட் சைடில் காமிச்சு இந்த வீட்டுடைய கார் பார்க்கிங்கு. இப்போ இந்த வில்லாவை கோ த்ரூ பண்ணுவோம். ஆக்சுவலாக இது வந்து 2 BHK பண்ணியிருக்கோம். கீழே வந்து லிவிங் ஹால். இது உள்ளவே படிக்கட்டு வச்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும். இது வந்து ஃபுல்லாக டோட்டலாக சிசிடிவி அண்ட் சென்ட்ரலைஸ்டு வீடியோ டோர் ஃபோன் கண்ட்ரோல்டு. டாய்லெட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி டைலு 2x4 பெரிய கல் தான் லே பண்ணியிருக்கோம். ஃப்ளோரிங்க்கும் 2x2. மெயின் ஃப்ளோரிங் எல்லாம் 3க்கு 5 கல். இது வந்து கேமரா சிசிவி பாயிண்ட்டு. மேலே சென்ட்ரலைஸ்ட் ஆக்சஸ் வரும். இப்போ வந்து நம்ம படிக்கட்டு ஏறி போயிட்டுருக்கோம். படிக்கட்டு ஃபுல்லாக வந்து ஹை குவாலிட்டி ஸ்டெப்ஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் SS கிரானைட் இது போட்டிருக்கு, ஸ்டீலு. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. இந்த வீட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாமே பெரிய கல் 3க்கு 5 மேட் ஃபினிஷிங் ஆன்டிஸ்கிட் டைல் போட்டிருக்கோம். இது வந்து டைனிங் ஹாலு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். கஸ்டமர் கேட்ட மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். லாஃப்ட்டு, கபோர்ட்ஸு. இது தவிர்த்து இன்னும் 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் பண்ண வீடியோவும் நான் போடுவேன். இது வந்து டாய்லெட்டு. அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கேட்டாங்களோ அதே மாதிரி டாய்லெட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறோம். நம்ம அகெயின் படிக்கட்டில் தான் போகணும். செகண்ட் ஃப்ளோர் படி ஏறி போகிறோம். செகண்ட் ஃப்ளோர் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன ஆஃபீஸ் ரூம் போட்டிருக்கோம். அந்த நேராக இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்து சின்ன ஆஃபீஸ் ரூமு. இது கஸ்டமர் கேட்ட மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அவர் ஆஃபீஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது இதுக்குள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. இது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸ் ரூம்லேருந்து வெளியில் வந்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. 2மே அட்டாச்சு வித் டாய்லெட்டோடு இருக்கும். இது ஒரு பெட்ரூமு. நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா பெருசாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா டாய்லெட் அட்டாச்சு. இது டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹை குவாலிட்டி டைல்ஸாக இருக்கும். நார்மல் பாத்ரூம் கல்லே கிடையாது, எல்லாமே ஃப்ளோரிங் கல் தான் போட்டிருக்கோம். நல்ல கிளாசி லுக்கில் நல்லா இருக்கும். இது வந்து இன்னொரு பெட்ரூம். இது பாருங்கள், இதுலேயும் அதே மாதிரி கல் தான் போட்டிருக்கோம். இங்கே கேட்டதுனால 2 கபோர்டு கட்டி கொடுத்துருக்கோம். இது வந்து டாய்லெட். இது இப்போ பெட்ரூம்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா படி ஏறி மொட்டை மாடி போக போகிறோம். ஒரு வீட்டுக்கும் தனித்தனி மொட்டை மாடி. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு காமன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி. செப்டிக் டேங்க்கு, சம்பு, ஓவர் ஹெட் டேங்க்கு, போரு, சிசிடிவி, வீடியோ டோர் ஃபோன் எல்லாமே தனி. எலக்ட்ரிசிட்டி தனி, எதுவுமே காமன் கிடையாது. இது வந்து மேலே டோர் போட்டுட்டு நம்ம வந்து கிரில் போட்டிருக்கோம். சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்து கிரில்லும் போட்டிருக்கோம். இதுதான் வந்து மொட்டை மாடி. ஹூட் ரூஃப் டைல் டே பண்ணியிருக்கோம். இது வந்து மேலே ஏறுறதுக்கு ஏணி. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேரப்பட்டு வாலில் ஹைட் வந்து ஆல்மோஸ்ட் 4 அடி போட்டிருக்கோம். சேஃப்டி கொடி கட்டுற கம்பி எல்லாமே கட்டி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ண எதுவுமே அவசியம் கிடையாது. மேலே வந்து 2 டேங்க்கு பாருங்கள், 2 டேங்க்கு தனியாக வச்சுருக்கோம். இதுதான் வந்து உங்களுக்கு லொக்காலிட்டி வீடியோஸு. லொக்காலிட்டி எல்லாம் டீசெண்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திரும்ப வந்து உங்களுக்கு மொட்டை மாடியிலேருந்து கீழே எப்படி போகிறதுன்னு காமிக்கிறேன். ஜஸ்ட்டு படிக்கட்டு வழியாக மட்டும் போகிறோம். அப்படியே நேராக போகிறோம். படிக்கட்டு வழியாக போயிட்டிங்கன்னா கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் போனீங்கன்னா நேராக இந்த கார் பார்க்கிங் ஏரியா வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம். எலக்ட்ரிஷியன்ஸ் வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கில் பூஜை இருக்குது, வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரும். கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தவொடனே ஓப்பன் ஆகும். இப்போ என்னென்னா வீடியோ காலிங் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அடிக்கும். நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டமு. இன்கேஸ் இன்ட்ரெஸ்டட் இருந்தால் கால் பேக் பண்ணுங்கள். தேங்க்யூ.